Taste the Daily. அண்மை செய்தி. திமுக ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுப்பணித்துறையில் களப்பணியாளர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் களப்பணியாளர்களாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 1500க்கும் அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைத்து நீர்நிலைகள், அதே போன்று கல்பாக்கம் அணுமின் நிலையம் போன்ற நீர்நிலை பகுதிகளில் நீரை வெளியேற்றுவது, நீரை பராமரிப்பது போன்ற பணிகளில் இந்த களப்பணியாளர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். சுமார் 1500க்கும் அதிகமான இந்த களப்பணியாளர்களை அனைவருமே தற்போது மதிப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் இவர்களை நேரில் சந்தித்த தற்போதைய முதலமைச்சரும் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் களப்பணியாளர்களாக பணியாற்றும் வருபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியத்துக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு மாற்றப்படுவார்கள் என்றும், இவர்களது ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் பணி வரன்முறை செய்யப்படும் என்றெல்லாம் இவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் களப்பணியாளர்களாக பணியாற்றி வரும் 1500க்கும் அதிகமான பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை நிர்ணயிப்பது தொடர்பாகவோ அல்லது பணி வரன்முறை செய்வது தொடர்பாகவோ எந்த விதமான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிடாததை கண்டிக்கும் விதமாக இன்று 3வது நாளாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே அண்ணா சாலையில் இவர்கள் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய இந்த களப்பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு முயன்றவர்கள் அனைவரையும் தற்போது கைது செய்து வருகிறார்கள். சுமார் 500க்கும் அதிகமான களப்பணியாளர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு பணி வரன்முறை செய்யப்படும் என்ற களப்பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இதுவரை பொதுப்பணித்துறை அமைச்சர், அதே போன்று நீர்வளத்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் என அனைத்து துறை அமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர் என அனைவரையுமே சந்தித்து விட்டும் தற்போது வரை தங்களுக்கு பணி நிரந்தரம் தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிடாமல் இருப்பது தங்களுக்கு வேதனையாக இருப்பதாகவும், நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தங்களுக்கான அறிவிப்பு வர வேண்டும் என்று வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தை 3 நாட்களாக களப்பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்தி வரும் களப்பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்கிறார்களே தவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் களப்பணியாளர்களின் கோரிக்கை குறித்தோ அல்லது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்தோ விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு காலமுறை ஊதியம் பணி வரன்முறை செய்யும் வரை தங்களது போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் என்று களப்பணியாளர்கள் எச்சரித்து உள்ளனர். அருண், தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். Yeah.